இந்த சுந்தராவு பிறந்த வீடு. நம்ம அப்பா அத்தாட்ட போய் நம்ம உள்ளத சொல்லி அங்க போய் பிள்ளைய பெத்துட்டாலும் இந்த கும்பகோணத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கும்பகோணத்தை விட்டு கிளம்பணும்னு சொல்லி அரங்கிலியான சுந்தராவு ஒண்ணு தின்னு ஊரடங்க நேரம் அத்தை சாம நேரத்துல அக்கறார தூங்குன நேரம் பார்த்து அந்த தேவரை கூப்பிட்டு வில்லு வண்டியை கட்ட சொல்லி இவ அந்த 8 மாத சூலோட வில்லு வண்டியில யாருன்னா நம்ம முன்னால தோழிமாரு பின்னால தோழிமாரு வரார்கள். அந்த கும்பகோண நகரத்திலே இருந்து மதுரை மார்க்கமாக கோயில் பெட்டி தனை கடந்து நம்ம தேவர்குளம் குருகுளம் பாதையாக ராமயம் பெட்டி விளக்கு விட்டு திருநெல்வேலி பாதை விட்டு அழகமவ சுந்தராவு வண்டி வாராள முன்னாள் 2 தோழி மாறு கூட்டத்தோடு அந்த பாளையம் மட்ட தனை கடந்து ஆழ்வார் பெருமாள் கோயில் பக்கம் அக்கரகாரன் தெருவுக்குத்தான் சுந்தராவு வாராளே. எட்டோட 8 நாள் அங்க பயணத்துல கிளம்பணும். 8வது நாள் வந்துட்டாள். 8வது நாள் வந்த நேரம் யாமஜாம வேலை. சீதாலட்சுமி வீட்டை போய் சீதாராமையர் வீட்டை கதவை தட்டுதாள். சுந்தராவு கதவை தட்டும் போது கதவை திறந்து பார்க்கார்கள். மவ வயர் முன்ன தள்ளி 8 மாத சூடியாலும் உள்ள வந்து நிக்கா கெத்து நிக்கால அந்த வேணாம் தங்க நிறமா இருக்க ஏட்டி சுந்தராவியா மவள இன்னைக்கு வயர் கணத்து என்னடி வந்திருக்க? அம்மா சீதாலட்சுமிய அத கேட்காதங்க. அந்த கதையை கேளாத எங்க ஐயரு காராமஜி தோஜத்தை போக்க காஜிக்கு போயிட்டாரு. அக்கராத்து பெண்கள்லாம் அவையாறு விரதம் இருக்க வீட்டுக்கு வந்தா அந்த அவையாறு விரதத்துல மாப்பிள்ள மஞ்ச பிள்ளை பொழுது ஜாயத்துக்கு முன்னாடி வண்டி கறக்க சொன்னா நான் கொலக்கட்டையை தின்னா அதந்து உறங்கிட்டேன். அதனால விடிஞ்சதுனால இதை கொண்டு கரைக்க முடியாதுன்னு மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளையும் நானே கரைச்சி குடிச்சேன். மாவ உண்ட தோஜத்தினால மங்க குழி மறந்து 8 மாத சூளா இருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல உடனே ஏட்டி வீட்டுக்குள்ள வா வாட்டி அக்கறார தெருவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி 8 மாதத்துல இருந்து 10 மாதம் வர அக்கரகரத்துக்கு தெரியாம வீட்டுக்குள்ளே ஒரு மருத்துவ வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காவோ. எப்ப மவளுக்கு பிள்ளை பிறகு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ வச்சு சொல்லுதாவோ. நீதான் பேரகாலம் பார்க்க போற பிறக்கும் பிள்ளைய நீ கொண்டு போய் வளர்க்கனாலும் வளர்த்துக்கோ. அதானே 10வது மாதம் பிறக்க பிள்ளைய ஒப்புள் கோடி உணர்றதுக்கு முன்னாலே ஒப்புள் கோடி அறுத்தாலும் அதுக்காட்டும் சரி. அதானே அக்கி உணர்றதுக்குள்ள மாவு உணர்றதுக்குள்ள இந்த பிள்ளைய கையால கொண்டுரு போ அப்படின்னு மறுத்து வச்சுட்டு யாருக்குன்னு பேசி முடிச்சு வச்சிருக்கா. அப்பா இந்த அரங்கிலியான சுந்தராவு பெண்ணாலோ 9 மாசமாச்சோ வாழையாக சொல்லலுவாளோ 10வது மாசத்திலே பரிபூரண கற்பமான வயர் உழைந்து குறுக்கறிந்து அடிமுடிய வயர் உழைந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த அப்படி பெற்றெடுத்த மகனத்தானே ஒப்புள் கொடி அறுப்பாரா குளிப்பாட்டி பார்க்கலையா அக்கியும் உணரலையா. ஒப்புள் கொடி அறுத்தாங்க பிள்ளைய குளிப்பாட்டல அக்கி உணரல மாவு உணராம ஏட்டியே மருத்துவம் யாருக்கும் தெரியாம இந்த பிள்ளை எங்கேயாவது கொண்டு போய் கொன்னுரு போ அப்படின்னு இந்த ஐயமாறு வீதியில சுந்தராவு அம்மா சொல்ல உடனே பெரம்பு கொடையில பிள்ளையை எடுத்தா பிள்ளையத்தான் எடுத்து கொண்டு மறுத்து வச்சு
வச்சு கிளம்புவாளாம் திருநகரி பாத விட்டு அனவருத நல்லூரில அனவருத நல்லூர்ல ஒரு உச்சி பொத்த பக்கம் ஆமா அனவருத நல்லூரில ஆமா உச்சி பொத்தையில உண்டு ஒரு அத்தி மரம் முளைச்சிருக்கு ஆமா அத்தி மரத்து நிழலில கொண்டு வந்த குழந்தைய அத்தி மரம் நிழலுக்குள்ள போட்டார்கள் யாரு மறுத்து வச்சு போட்டா யாமுன்னா ஆமா இந்த பிள்ளைய நம்ம கையால கொல்லக்கூடாது அது அடுத்த பிள்ளை கொண்டாலும் ஐயமார் வீட்டு பிள்ளைய கொல்லக்கூடாது அது பெரிய பாவம் அவ கேட்டா பிள்ளைய கொன்னுட்டோம்னு சொல்லிடுவோம் ஆமா அப்படின்னு ஆமா ஆழ்வார் திருநகரி ஊருக்கு மேக்க உள்ள ஆமா பொத்தையில அனவருத நல்லூர் பொத்தையில ஆமா அத்திமர நிழல்ல பிள்ளைய கொண்டாந்து போட்டாங்க இந்த மருத்து வச்சு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டா அப்படி அனவருத நல்லூர் பொத்தையில அத்திமரத்து நிழல்ல இப்பேற்பட்ட அழகு தெரு பையன் அழகு தெரு குழந்தை குவனல குவா என்று குரலோச போடுதையா அந்த குரலோச சத்தம் கேட்டு அத்திமரம் தன்னதியில 5 தலை சென்னாகோ அடையிருந்து வருகுதையா அத்திமர கலையிலதான் ஒரு கொம்பு தேனு இருக்குதையா அந்த கொம்பு தேனு ஆனதத்தான் இந்த நாகம் பாக்குதையா பிள்ளை வயர் பசிச்சு அழுதுகிட்டு இருக்க இந்த பிள்ளைக்கு வயர் பால் கொடுக்க நம்மளால முடியாதுல கொப்பையில பாக்கு கொம்பு தேன் இருக்கிறது அந்த கொப்புல இருக்கக்கூடிய கொம்பு தேனை வாளால நாகம் தட்ட ஆமா வாய்ட்டு கொண்டு கொடுத்தா விஷம் அல்லவா ஆமா வாளால தட்டும் போது கொம்பு தேனு சொட்டா வந்து அந்த பிள்ளை நாவல வந்து விழுது அப்படியே நேரம் வந்து விழுது அந்த கொம்பு தேனை இரு உதடு மெச்சம் கொட்ட அருந்த அந்த குழந்தையானது அருந்தது ஆமா இப்பேற்பட்ட குழந்தைய அந்த அத்திமர நிழலில அண்ணன் நாகமது கொடை பிடிக்க நல்ல பம்பு தாளாட்ட பூவை இருந்து குழவ போட குள்ள நரி தாளாட்ட அத்திமர நிழலுக்குள்ள நிழலுக்குள்ள அழகு பிள்ளையாக இருக்குதையா நாகன் தாளாட்ட நல்ல வாம்பு கொடை பிடிக்க இந்த பிள்ளைய ரொம்ப பக்குவமா பாதுகாத்துக்கிட்டு இருக்குயா மயில் இருந்து விளையாட மான் இருந்து மரித்தாட மயில் தொகை விரிச்சாட குயில் இருந்து கூவ அப்படி பாட்டு பாடி அழுத பிள்ளைய அந்த மரவைகளும் அந்த மரங்கள்ல உள்ள அளவிடாம இருந்து அந்த பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கு நாகம் கொடை பிடிக்கி நல்ல வாம்பு தாளாட்டிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட பிள்ளை அழகா இருக்க அந்த தியான ஊட்டி அந்த பிள்ளையை இந்த பேர்பட்ட ஜீவராசிகள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அதுல அடையாத்தி இருந்த 5 தலை சென்னாகமானது அம்மா இந்த பிள்ளையினுடைய மார்பில முத்த கக்கிடுது முத்து நாக முத்தம் அந்த பிள்ளையினுடைய மார்பில கக்கி இருக்கு அது மார்பில அந்த முத்து பதிஞ்சுக்கிட்டு பாருங்க நெஞ்சோட நெஞ்சா நாகப்பாம்பு கக்கன முத்து பதியும் போது அப்பேற்பட்ட நகரத்தில அப்பேற்பட்ட ஆழ்வார் திருநகர் அருகாமையில் இருக்கக்கூடிய அனவருத நல்லூர் அந்த அனவருத நல்லூர்ல யாரெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா அது வள்ளு வேணும் வள்ளு வச்சி இருவேருக்கோ மலர ஒண்ணு இல்ல ஐயா ஐயோ
வள்ளுவரும் வள்ளுவச்சியும் ரெண்டுத்துக்கு பிள்ளை இல்ல. கிடையாது. ரொம்ப காலமா பிள்ளை இல்லாம. ஆமா. இவ பிள்ளை இல்லாத கவலையோட 2 பேரும் இருக்காவோ. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய குல தொழில் என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழிலோ? சாதகம் சொல்லுவது. ஆமா. பஞ்சாங்கம் பார்ப்பது. நல்ல நேரம் குறிக்கிறது. மூர்த்த பட்டோல குறிக்கிறது. ஏன்னா வள்ளுவச்சி அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காவோ. வள்ளுவர்னாலே சுவாஜியம் பார்க்க வேலை தானே. ஆமா. அந்த வள்ளுவனும் வள்ளுவச்சியும் அந்த சாதகன் சுவாஜியம் பார்க்கணும்னு என்று அவங்க வேலையெல்லாம் முடிச்சார்கள். பிள்ளை இல்லாத கவலையும் மனசுல ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு அப்ப வள்ளுவச்சி சொல்லுவா, என்ன அத்தானே எனக்கும் பிள்ளை இல்ல, நம்ம ரெண்டுத்துக்கும் பிள்ளை இல்ல, ரொம்ப நாள கவலை இருக்கு. நம்ம போய் சடைச்சி ஒரு வாரம். ஆமா. எங்க அப்பா வீடு கீழக்கோட்டை கைலாசபுரம். அங்க போய் நம்ம ரெண்டும் சடவாரிட்டு வருவோமா? வருவோமா? கீழக்கோட்டை கைலாசபுரத்துல போய் சடவாரிட்டு வருவோமா? அங்க இந்த வள்ளுவச்சியோட அப்பா கோதண்டராம வள்ளுவர் அங்க இருக்காரு. ஆமா. அதனால எங்க அப்பா வீட்டுக்கு வாங்க, ஒரு வாரம் போய் விருந்துக்கு போயிட்டு வருவோமே. நல்ல முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 8 நாள் கழிச்சு வருவோமே அப்படின்னு வள்ளுவச்சி சொன்னா. ஆமா. அதுக்கு என்ன டீ? அதானே 2 பேரும் போயிட்டு வருவோமே அப்படின்னு நினைஞ்சாவும் 2 பேரும் அனவரதநல்லூர்ல இருந்து இந்த பொத்த வழியா நடந்து போறாங்க. பொத்த வழியா குறுக்கு பாதை. அந்த பொத்தையை கழிச்சுட்டா கீழக்கோட்டை கைலாசபுரம் இல்லவா குறுக்கு பாதை. ஆமா. இந்த அனவரதநல்லூர் பொத்த வழியாக வாரார்கள். வள்ளுவச்சி கைலாசபுரத்துக்கு தான் கால்நடையா வருவார்களோ. கால்நடையா வரபோது அனவரதநல்லூர் விட்டு பொத்தைக்குத்தான் இவர்கள் 2 பேர்களும் வாரார்களே. இவர் 2 பேரும் வாரதா மரத்துல இருந்து அத்திமர நிழல்ல இருந்து. ஆமா. நான் 5 தலை நாகப்பாம்பு பாத்துக்கிட்டு. ஆஹா, இவங்களுக்கே பிள்ளை இல்லையா? இவங்க 2 பேத்துக்கும் பிள்ளை இல்லாம இருக்கா. வள்ளுவனும் வள்ளுவச்சி ரொம்ப காலம் பிள்ளை இல்லாம இருக்காவோ. இருக்காலவோ. இந்த பிள்ளையை நம்ம எவ்வளவு காலம் தான் காப்பாத்தி வளர்க்க முடியும்? இந்த பிள்ளைய வள்ளுவச்சிட்டு கொடுத்துடணும். நம்ம விவரம் தெரிஞ்சுட்டா நம்ம பிள்ளை நம்மளை கண்டு பாஞ்சு போயிருமே. பிள்ளை நம்ம கிட்ட வளரக்கூடிய பிள்ளையும் கிடையாது. அதனால இந்த பிள்ளை தெய்வீக பிள்ளை. இந்த தெய்வீக குழந்தை அவதாரத்தில் பிறந்த பிள்ளை. பிள்ளை மஞ்ச பிள்ளையால் அவதாரத்தில் அலையும். இந்த பிள்ளை பிறந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த பிள்ளைய நம்ம பிள்ளை இல்லாதவட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு 5 தலை நாகப்பாம்பானது அத்தி மரத்தை விட்டு கீழே இறங்கி வலது நல்ல வாழாலே வாழத்தானே எடுத்துக்கொண்டு வலது கொலையில் தட்டிரும். வாழால தட்டும் போது அழகு நிறு பிள்ளைதானே குவா நல்ல குவா என்று ஐயா குவா என்று குழந்தை குரலோச போடுறையோ போட்டுடுமோ ஆமா குவா என்று குரலோச போட்டுடுமே. ஐயா குரலோச சத்தங்கட்டு அம்மன் சொல்லு அப்படி போடு. குழந்தை பக்கம் வருவார்களா போடு இப்படி போடு. வாரி எங்க கையில் எடுத்து ஆமா கையில எடுத்து குழந்தைய வலது லட்சம் முத்தோ விட்டோ வீட்டுக்கு வந்தோம். கையில எடுத்து அப்படி போடு. இடது கண்ணு முத்தமிட்டா போடு இப்படி போடு. மார்போடு அணைப்பாளா குழந்தைய அணைப்பாளா. குழந்தை மணிமுகத்தை முத்தமிட்டோ மணிமுகத்தை முத்தமிட்டா. இப்படியாக
நமக்கு இன்னைக்கு தேட கிடையாது, தெரியுமா கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்க நமக்கு. நம்மளும் பிள்ளைக்காக போவாத கோயில் இல்ல, எத்தனை கோயில் அடைஞ்சிருக்கோம். கும்பிடாத தெய்வம் இல்ல இல்லையே. கல்ல கண்ட இடம்லாம் கையெடுத்து வணங்கணும். வணங்கணுமே. ஆழ்வார் திருநெறி ஆழ்வார் பெருமாளையும் கும்பிட்டோம். கும்பிட்டோமே. நாங்கநேரி வானமாமலை பெருமாளை கும்பிட்டோம். ஆமா. எத்தனை தெய்வம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கால்நடையா நடந்தோம். அப்பமன கடவுள் கொடுக்காத பிள்ளை இன்னைக்கு அத்திமரத்து நிலையில ஒரு அருமை பிள்ளைய கண்டெடுத்துட்டோமே. கண்டெடுத்த பிள்ளை மார்பில முத்து பதிஞ்சிருக்க. இப்படி முத்தோடு நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்காரு. கிடைச்சு முத்தோடு கிடைச்ச பாலகனை அவர் வீட்டுக்கு கொண்டு வராங்க. எங்க அனவரதநல்லூருக்கு. அனவரதநல்லூருக்கு அவருடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து குழந்தை குவா குவான்னு குரோஜ போட அக்கம் பக்கத்துல இருந்த வள்ளுவர் கூட்டம் எல்லாம் வள்ளுவர் வள்ளி வச்சுக்கு பிள்ளை கிடையாத, பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை சத்தங்காக்க. அம்மா அதனால பிள்ளை இல்லாத வாசல்ல ஒரு பிள்ளை சத்தம் கேக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்த வள்ளுவன் கூட்டம் பூரா வள்ளுவர் வீட்டுக்கு ஓடியாருது. ஓடியார்கள் வந்தவங்க பிள்ளைய பார்த்து ஆசைப்படுதாங்க. ஏப்பா உள்ள சிவப்புன்னு சிவப்பா உள்ள என்ன அழகுல இருக்குங்கய்யா. இந்த அழகு மாதிரி இருக்கு. வண்டல்ல விழுந்தா வள்ளிக்கிழங்கா இருக்கு. ஏமனா ஐயமார் விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. இது ஆன சிவப்புல்லா இடிச்சு வச்சா பச்சரிக்கு மாவா இருக்கு. அப்படி அழகு உள்ள பிள்ளை. ஏமனா ஐயமார் வீட்டுல உள்ள பிறந்த பிள்ளை அது அழகு கேட்க வேணும். இது பிறவியில ஐயமார் வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளைய இந்த வள்ளுவனும் வள்ளு வச்சு கொண்டு வந்து தங்கத்தால் தொட்டி கட்டி அழகு திருப்ப மகனுக்கு வள்ளுவர் கூட்டமெல்லாம் சிறக்கும்படி செல்லமாவும் பிறந்திருக்காம்னு சீனி பழம் செலவழிச்சாவோ, ஆமா அள்ளி பணம் செலவழிச்சாவோ, அரும மகன் பிறந்திருக்காமன்னு எவனா மனதில் நினைக்காது. யாரு பெத்த பிள்ளையா இருந்தா அதாவது பிள்ளை வளர்க்க முடியாதோ போட்டான்னா கொப்புள் கொடியா இருந்திருக்கும். கொழுப்பாட்டி பாத்துருப்பாங்கல்ல. இந்த பிள்ளைக்கு கொப்புள் கொடியா இருக்கலாம், அக்கி உணரலாம், மாவு உணரலையே. ஒரு காட்டுக்கு வேலைக்கு வந்தா பெத்து போட்டு போயிட்டா, பெத்து போட்டு போயிட்டாளுக்கு புருஷனுக்கு தெரியாம. அதனால இந்த பிள்ளையை நம்மளே எடுத்து வளர்ப்போம். இந்த பிள்ளைக்கு பேரு கொடுக்கணுமே அப்படின்னு வள்ளுவன் சொல்ல எங்க அப்பன் பேரை தான் கொடுக்கணுங்க. வள்ளுவச்சி சொல்ல எங்க ஆத்தா பேர் விடணுங்க. அதனால உங்க அப்பன் பேர் வேண்டாம், எங்க அப்பன் பேர் வேண்டாம். அதனால அந்த கீழகோட்டை கைலாசபுரத்துல இருக்காரு கோதண்டராம வள்ளுவர். கோதண்டராம வள்ளுவச்சிக்கு அப்பன். ஆமா வள்ளுவச்சிக்கு அவரையும் வர சொல்லி அந்த பிள்ளைகளுடைய பிறந்த ராசியை லக்கணத்தை குறிச்சாரு. இந்த பிள்ளை தெய்வத்தினுடைய அருளால் பிறவி செய்யப்பட்ட பிள்ளை. பிள்ளை அம்மா இறைவனுடைய அவதாரத்தால் உனக்கு பிள்ளையா கிடைச்சிருக்கான். இந்த பிள்ளையினுடைய சாதகத்தின் படி இவனுக்கு 21 வயசுல ஒரு அழிவு இருக்கு. பாத்துக்கோ. ஒரு யமகண்டை இருக்கு. 21 வயசுல அவன் தப்பிச்சான். அவனுக்கு அழிவும் கிடையாது, ஆயுள் விருத்தி, ஆயுஷ் தீர்த்து. அதனால இந்த பிள்ளைக்கு நான் சொல்லுத பேரை கொடுங்க. என்ன கொடுக்கணும்? இந்த பிள்ளையை நீங்க தூக்கும் போது நெஞ்சில முத்து பதிஞ்சிருந்ததா? ஆமா இருக்கு. பாம்பு கக்கன முத்து நெஞ்சில பதிஞ்சதில்ல. ஆமா நெஞ்சில முத்தோடும். ஆமா பூமியில புதினமான முறையில் கிடைத்ததுனால மகனுக்கு நீங்க முத்து புதியவன் பேர் கொடுங்க. முத்து புதியவன். நெஞ்சிலே முத்து பதிந்து புதினமான முறையில் பூமியில் கிடைத்ததினாலேயோ முத்து புதியவன் என்று பேர் கொடுங்கள் என்று தாத்தாவான கோதண்டராமர் சொன்ன போது அந்த அழகு திருமனுக்கு முத்து நல்ல புதியவன் ஐயா முகமையாக பேர் கொடுத்தார். அந்த முத்து புதியவன மகன் தண்ட காலு நோகும் என்று என்ன பூமியில விட்டோமான மகன் பொற்பாதம் நோகும் என்று மகனுக்கு பொற்பாதம் நோகும் என்று புதியவனுக்கு
தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி வடமேல நடபரத்தி 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 வடமேல நடபரத்தி 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 தொட்டில் கட்டியா தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி மேல நடபரத்தி தொட்டு கட்டி மடியதில நடபரத்தி நடபரத்தி மடியதில நடபரத்தி 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 மார்கதில தொட்டு கட்டி தொட்டு கட்டி மடிமேல நடபரத்தி நடபரத்தி வச்சு பெண் கொடியா புதியவன சீராட்டி தாளாட்டி செல்லவன வளப்பாரோ வாராட்டி தாளாட்டி ஒரு மகன வளப்பாரோ வள்ளுவன் வள்ளு வச்சி முத்து புதியவன தங்கத்தை உருக்குவாளோ தனி தொட்டில கட்டுவாளா அந்த புதியவே சுவாமிக்குத்தான் பொண்ணு உருக்குவாளோ புது தொட்டில கட்டுவாளா திருமகனுக்குத்தான் வாராட்டி தாளாட்டி அந்த ஒரு மகனை உறங்க வைக்கா ஒரு மகன என் மகன புதியவன நீ வைகையம் பொய்கையடோ நீ வளர்ந்த திருமலையோ நீ திருமலை கந்தரோடு பார்த்து சேவிக்க பிறந்த கண்ணோ புதியலக்க என் மகன புதியவன உனக்கு மச்சினமர் கோட்டை கேட்ட என் மகன மச்சினமர் கோட்டை கேட்ட என் மகன புதியவன கொடுத்தார் பாக்கியமோ மகனே ஜீவன் கொடுத்தார் என் மகன புதியவன போல நடவடிக்க ஈஸ்வரம் வந்தடிக்க அடிக்கும் வந்த எதிர்த்தடிக்க வந்த கண்ணோ பால் போல நிலவடிக்க பரமசிவம் வந்தடிக்க பரமசிவம் அடிக்கும் வந்த என் மகனை புதியவனே பவுந்தடிக்க வந்த கண்ணோ மகன புதியவன மாட பிராவையடோ நீ மலைக்கெல்லாம் எங்கிருந்த அவட கோமதி
கோவரத்து மலடி புலங்களில மானு வந்து மேயில மகன புதியவன மாதுளங்கம்பு வேட்டி மாதுளங்கம்பு வேட்டி மகனை மான் விரட்ட வந்த கண்ணோ என் மகனை மாது வந்த கண்ணோ எப்ப மலையில பசுமைய மகட முடியோ செய்யிட பொழுதிருக்க வாபசுவ பொண்ணும் அவன் பால் குடிக்க சாந்திர வாபசுவ சாந்திர வாபசுவ என் தலைமகனும் பால் குடிக்க புதியவன அப்பா வல்லுவேரோ காலேரையிலே கண்ணாடி பதி இறங்கி வாடு திறப்பாரோ குறிஞ்சி மேல உட்கார்ந்து வேணா பிடித்தழுதோ பெரிய தூரம் உங்க அப்பா வாடு முடிஞ்சுடனே முத்து புதியவன உனக்கு கொலுசு பண்ணி வருவாரோ உனக்கு கொலுசு பண்ணி வருவாரோ என் மகன புதியவர யாரும் அதிரு கண்மணிய செல்ல மகன் புதியவன கொச்சியில கூடாரோ அது உங்க அப்பா வல்லுவரோ அது கொத்தமல்லியாவா கொத்தமல்லி வித்துடனே கொலுசு பண்ணி வருவாரோ உங்க அப்பா வல்லுவரோ மதுரையில கூடாரோ மல்லியப்பு யாவாரோ மல்லியப்பு வித்துடனே மகனான புதியவன உனக்கு மணி கொலுசு பண்ணி வாரோ மணி கொலுசு பண்ணி வாரோ அந்த அழகு திரு மகனே ஒட்டிய கவலப்பாரோ அவடனை ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா அது கண்ணையுமே காப்பதுவோ முத்தே புதியவன ஐயா கருத்துடனே காத்துவாரா மகனை கருத்துடனே அடி காத்து வரும் நாளையில முத்து புதியவர்க்கு ஒரு வயதா இரு வயதா முற்றம் 1 வயதாச்சு ஐயா மொட்டையிட்டு காது குத்தி கடுக்கமிட்டு அழகு பார்த்தா குத்தி காது குத்தி அழகு பார்த்தா நல்ல வயதுமாச்சே நடந்து ஓடி விளையாடுதா முத்தே புதியவனோ 5-6 வயதுமாச்சே அறிவுணரும் பருவமானா முத்தே புதியவனோ 6 வயசு ஆயிடுது. ஆமா 6 வயசுன்னா படிக்கக்கூடிய பருவம். நம்ம இப்பேற்பட்ட மகனை படிக்க வைக்கணும்னா நம்ம குலத்தொழில் சோஜியம்பாக்க தொழில்
ஜோசியத்துல நம்மள மிஞ்ச இந்த உலகத்துல யாரும் கிடையாது. மத்த எல்லாரும் ஜோசியம் பார்த்தலாம். அதனால அந்த வள்ளுவர் தொழில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத போல நம்ம மகனையும் நம்ம குலத்தொழில படிக்க வைக்கணும். அப்படிங்கும் போதே வள்ளுவச்சி சொல்லுவா, யாமியா அங்கிட்டு இங்கிட்டு அலையணும். எங்க அப்பா கீழே கொட்ட கைலாசபுரத்துல கோதண்டராம வள்ளுவர் எங்க ஐயா இருக்காரு. யார் வாங்கினது மட்டும் இல்ல, இந்த தொழில் தான் மட்டும் இல்ல, அவர்கிட்ட மை தொழில், மாரண தொழில், எல்லா தொழிலும் மை தொழில் எல்லாம் உண்டு. நம்ம மை கை பை இப்படி மாரண தொழிலும் மை தொழிலும் எங்க ஐயா படிச்சிருக்காரு. யாரும் போய் தொழிலை கேட்கல சொல்லி கொடுக்காமல இருப்பாரு? கண்டிப்பா சொல்லி கொடுப்பாருல, எல்லா தொழிலையும் சொல்லி கொடுப்பாரு. அதனால எங்க ஐயாவான கோதண்டராமத்தை கொண்டு பிள்ளைய விடுவோம், அவன் அங்கேயே வளரட்டும். ஆமா, பேரம்னா அவரும் பேரம், நம்ம என் வயத்துல ஒரு பிள்ளைய கண்டுட்டாரு, அப்ப மகா உள்ள பேரனா அவருக்கும் ஆசை இருக்கும், அங்கேயே போய் வளரட்டும். ஒரு 21 வயசுல இவனுக்கு யாருக்குன்னே ஒரு படு வச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் சொன்னாரு, தாத்தா கிட்ட போய் வளர்ந்தோம்னா அந்த படு வச்சு அவர் மாந்திரத்தால மாத்தி வைப்பாரு. நம்ம மாத்திடுவார்ல. 21 வயசுக்கு பிறகு ஒரு கல்யாண பருவத்துல நம்ம ஊருக்கு அனவதநல்லூர் கூட்டு வந்துருவோம் அப்படின்னு இந்த வள்ளுவனை வச்சு கூடி பேச்சு 6 வயசு பிள்ளைய தோல்ல சுமந்துக்கிட்டு அதே அனவதநல்லூர் பொத்தை வழியாக அந்த புள்ள கிடைச்சதே அந்த அத்திமர நிழல். ஆமா, அதை தாண்டினாவோ அதுக்கு அடுத்து கீழக்கோட்டை கைலாசபுரம். கீழக்கோட்டை கைலாசபுரத்துக்கு வந்தாவோ கோதண்டராம வள்ளுவர் வீட்டுக்கு வந்தாவோ அப்பா வீட்டுக்கு அந்த வள்ளுவச்சி வந்து, அப்பா எப்போ கோதண்டராம வள்ளுவர எனக்கு வயசுல கிடையாத பிள்ளைய தேட கிடையாத தெரியுமா, அனவதநல்லூர் பொத்தையில கிடைச்சான். கிடைச்ச பிள்ளைய முத்துப்புதியொன்னு நானும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீர் 21 வயசுல எனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு வேற சொல்லிட்டியாரு. இந்த பிள்ளைய 21 வயசு வரை நீர் படிக்க வச்சு நல்ல ஒரு மாப்பிள்ளை பிராயத்தை என் கையில ஒப்படையும். அவன் கண்டத்தை கழிச்சு என்கிட்ட கொடு. கண்டத்தை 21 வயசு முடிஞ்சு ஒரு 22 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சேன்னா ஒரு 23 வயசுல அவனுக்கு ஒரு தாலி கட்டி பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழக்கோட்டை கைலாசபுரத்தில அழகுதர் மகனான இந்த முத்துப்புதியவன் தாத்தா கோதண்டராமர் வள்ளுவர் வீட்டுல அழகாக வளர்தான். வளரக்கூடிய பிள்ளைக்கு அந்த கோதண்டராம வள்ளுவர் அவர் படியாத பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கார். எப்பேற்பட்ட பாடம் சொல்லி கொடுக்க தெரியுமா? அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டாரோ, அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டானோ, புதியவன் அறிந்து கொண்டானோ, அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டானோ, புதியவன் அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டானோ, அறிந்து கொண்டானோ, புதியவன் பிதா என்று வேடி சொல்லு. 4 வேதம் போடு, 4 வேதம் 6 சாசம் அறிந்து கொண்டானோ, புதியவன் அறிந்து கொண்டானோ, 64 கலக்க நியமம் தெரிந்து கொண்டானோ, 64 கலக்க நியமம் தெரிந்து கொண்டானோ, புதியவன் படியாத பாடமெல்லாம் படிக்கான புதிய வேணும், புதிய வேணும், ஆணையற்றம் குதிரை ஏற்றம் வல்லடம்பு சிலம்பு தொழில், சிலம்பு தொழில், சாயவித்தை சாயவித்தை சங்கீதம் சாயத்தீயும் சகலகல தொழிலையெல்லாம், சகலகல தொழிலையெல்லாம் எங்க புதியவனும் படிப்பாரோ, எங்க புதியவனும் படிப்பாரோ, நாடடி சிலம்பங்களும் 46 கால் வரிசை 5 அடி சிலம்பங்களும் 56 கால் வரிசை
அடிப்பாரு ஜனகி வாய்ந்தாருன்னா அடிப்பாயுவாரு அடக்கி வாய்ந்தாருன்னா 400 அடிப்பாயுவாரா தம்மு கட்டி பாய்ந்தாருன்னா தாவிடுவார் 100 காதல் தாவிடுவார் இந்த முத்து நல்ல புதியவரோ பலகளையும் படிக்கார மாறன மைய உண்டு மயக்க வித்த சிமிழ் உண்டு அஞ்சேன மைய உண்டு அடுக்கு மெத்த சிமிழ் உண்டு உச்சிக்கு அணி வைப்பா ஒரு சமைய கையில் எடுப்பா பரனுக்கு தாய அணி வைப்பா பாதாள மையெடுப்பா அஞ்சன மையெடுப்பா ஆரேன மையெடுப்பா அடக்கு மெத்த சிமிழ் எடுப்பா புதியவர் அம்மிதட்டி பறக்க வைக்கும் 500 காதவழி சொலவு தட்டி பறக்க வைக்கும் ஐயா பறக்க வைக்கும் காதவழி காதவழி ஐயா மானத்தை வெள்வளப்பா மணலை எங்க கயிறு திரிப்பா புதியவனோ வாட்டக்குள்ள இருக்கும் பெண்ண வாடிக்கு வரவளப்பா வாடியில நிற்கும் பெண்ண ஆனழகம் புதியவனோ தன்னோட கோட்டைக்குள்ள வரவளப்பா பாத்துருவா வரமாத்த இருக்கும் என்ன நிறவயர மாத்துவாரா நிறவயர இருக்கும் என்ன முத்து புதியவரோ அரணை குறவயர மாத்துவாரா குறவயர மாத்துவாரா கோடு விட்டு கூடு பாயும் குரலி வித்த பாடம் உண்டு படியாத பாடம் எல்லாம் படித்தாரே புதியவனோ கல்லாத கல்வி எல்லாம் ஐயா கற்றுணர்ந்தார் புதியவரோ கற்றுணர்ந்தார் புதியவரோ தாத்தா கோதண்டராம வெள்ளூர் வீட்டுல தாத்தாவுக்கு என்ன மாந்திர சக்தி தெரியுமா அத்தனையும் சொல்லி கொடுத்தா பேரனுக்கு எல்லாத்தையும் பேர பிள்ளைகிட்ட மறைக்க முடியாத தொழிலை ஊரம் சொல்லி கொடுத்தார் 21 வயசுல இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன சாதகத்துல இவர் 21 வயசுல சாவக்கூடாதுன்னு சொல்லி வலது தொடைய தோண்டி வலது தொடைய கிழிச்சு அதுல ஒரு குளிக வரத்தையும் வச்சாரு வலது தொடையில அவன் குளிக வர இருக்குதுன்னு அவனை யாரும் கொல்ல முடியாது அசைக்க முடியாது அப்படி குளுக வரமான ஆயில் தீர்க்காயில் வரத்தையும் கொடுத்தார் இப்படி குளுக வரத்தோட 20 வயசு 20 வயசு பிராயம் ஆயிடுது 20 வயசு பிராயமாகும் போது அந்த கீழக்கோட்டை கைலாசபுரத்தில யார ஆண்டு கொண்டிருக்கா தெரியுமா ஏ பிள்ளமாறு கூட்டத்தில சுப்பிரமணிய பிள்ளைதானே கைலாசபுரமதியில மண்ணோடு மனையோடு செல்வத்தோடும் செல்வாக்கோடு சிறப்போடனே ஆண்டு இருக்கிறார் கீழக்கோட்டை கைலாசபுரம் ராசா சுப்பிரமணிய பிள்ளை
நம்ம சுப்பிரமணிய பிள்ளை ஏற்கனவே அந்த காலத்துல பூரா ஐயா மாறிட்ட சொத்து இருக்கும் இல்ல பிள்ளை மாறிட்ட சொத்து இருக்கும். 2 பேருக்கு தான் சொத்து இருக்கும். அவங்க கிட்ட பிள்ளை மாத்தி ஐயா மாத்தி தான் சொத்து அதிகம். ஆமா அவங்களுக்கு யாவ வேலைக்கான நம்ம போய்க்கலாம். அப்போ இந்த கீழக்கோட்டை கைலாசபுரத்துல இருக்கக்கூடிய ராஜா சுப்பிரமணிய பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு மவ திருமகா அவ பேரு முத்தாச்சி. முத்தாச்சி அம்மா அந்த கீழக்கோட்டை கைலாசபுரத்தை ஆளக்கூடிய சுப்பிரமணிய ராசா பிள்ளைக்கு அவ ஒரு மகளாம் திருமகளா அவ உருக்கமா வளர்ந்தம்மா வயதுமாச்சி பக்குவதி பெண்ணானா பிச்சி மலர் பூத்தது யார ரசி பூத்தா அள்ளி மலர் பூத்தது போ அரங்கிலியா பூத்தா ரோசா மலர் பூத்தது போ ரோசா மலர் பூத்தது போ அந்த ராசாமாவா பூத்தால பூத்தாலே அவ பூத்திருக்கா நிறைஞ்சிருக்கா ஆயிருக்கா அழகு தாச்சி பெண்ணுக்கானா பெண்ணழகி நல்ல மயிலழகி உன்னழகும் பின்னழகும் பின்னழகும் அழகில உயர்ந்திருக்கா அரங்கிலியா முத்தாச்சி அவ பூத்திருக்கும் பெண்மகதான் தங்கத்தை வாத்தது போல் தரையில விட்டது பொண்ணு எங்க வாத்தது பூமியில விட்டது போ அழகு திருமுத்தாச்சி அவசத்தில உயர்ந்திருக்கா இப்பேற்பட்ட அழகு திருமகளான முத்தாச்சிய கண்டா ராஜா சுப்பிரமணிய பிள்ளை அழகு மகளை கண்ட உடனே போது மகளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும் மகளுக்கு சடங்கு முறை கழிக்கணும் அல்லவா. அப்ப 4 வாத்து அவளுக்கு படுவச்சி இல்லாத நாளை பார்த்தாதான் தண்ணி ஊத்த முடியும். மந்திரி தண்டன் தலையாரியா வாங்கப்பா எனக்கு ஒத்தைக்கு வருமாவ முத்தாச்சி. இந்த முத்தாச்சி இன்னைக்கு பூத்து நிறைஞ்சு புஷ்பவதியா இருக்கா 3ஆவது நாள் ஆயிடுது. இவளுக்கு எப்ப தலைக்கு தண்ணியை ஊத்தலாம் சடங்கு முறையை எப்ப கழிக்கலாம் அப்பதுக்குள்ள சாதகத்தை பார்க்கணும். நம்ம யாரையால சாதகம் அறுத்ததுக்கு யாரு இருக்காங்களப்பா எவ்வளவு பெண்களுக்கு 2 சாதகம் ஒண்ணு பிறந்த சாதகம் 2வது பூத்த சாதகம். பிறந்த ஜாதகத்தை வாத்தியாச்சு யார் வளர்த்துனா தெரியுமா இந்த கீழக்கோட்டை கைலாசபுரத்துல இருக்காரு கோதண்டராம வள்ளுவர். கோதண்டராம வள்ளுவர் ஆமா முத்துப்புதியவன் தாத்தா வளர்த்துனாரு தாத்தா வாத்திருக்காரு.
அப்ப இவ பூத்த குறிப்பு வருத்தணும்னா வருத்தம் சொன்னா அவருக்கு வயசாயிடுது, கண்ணு பத்த மாட்டாங்க. ஆமா, இவ கண் பத்தல, வெள்ளெழுத்து வந்துடுது. ஆமா, வயசு ஒரு 75 வயசு ஆயிடுது. இவர் லக்கணத்தை குறிக்க சொன்னா ராசியை குறிக்காரு, ராசியை குறிக்க சொன்னா நட்சத்திரத்தை குறிக்காரு. 9 கட்டம் போட சொன்னா 11 கட்டத்தை போடுறாரு. பத்தியாளா, இவர் வயசாயிடுது. ஆமா, இவர் வயசுக்கு இனிமேல் இவர் சாதம் வருத்த வேண்டாம். இவர் லாய்ப்படாது. வேற பக்கத்துல இந்த ஆழ்வார் தென்னகிரி, சிறியகுண்டம், இந்த திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல ஐயமார் நிறைய இருக்காங்க. குறும்பூர், இங்க பூரா கோயில் ரொம்ப இருக்கனால ஐயமார் ரொம்ப இருப்பாங்க. அதானே, அதனால ஐயமார் ஜாதகம் வருத்தது மாதிரியா நமக்கு இருக்காது. இந்த குளத்திலே பெரிய குளம் வள்ளுவர் குளம் தான் உண்மையான ஜாதகத்தை வருத்தக்கூடியவங்க, உண்மைப்படி சொல்லுவாங்க. அதனால நம்ம வள்ளுவர் கூட்டத்தில் யாரும் ஜாதகம் வருத்த ஆள் இருக்காப்பா அப்படின்னு தன்னை நிலையாட்டு கேட்கும் போது, ஐயா ராஜா சுப்பிரமணிய பிள்ளை என்னையா அலைதியரு, என்ன எப்படி அலைதியரு, தெரியாம பேசிட்டு இருக்காரு. கோதண்டராம வள்ளுவருக்கு ஒரு பேரன் இருக்கான் தெரியுமா? பேரனுக்கு அவனுக்கு எல்லாம் சொல்லி, அவன் பிறந்தது வந்து அனவர்த நல்லூர். அவன் மவளை கட்டி கொடுத்தது வள்ளுவன் வந்து வள்ளுவச்சி கட்டி கொடுத்திருந்தது. ஆமா, அவ வள்ளுவச்சிக்கு அவன் மகா உள்ள பேர ஒரு பேர் இங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கான். இருக்கான். ஆமா, பெரிய கெட்டிக்காரன். ஜாதகத்திலையும் இன்னைக்கு நடப்பதை நாளைக்கு சொல்லுவான். அதானே, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்லுவான். இன்னைக்கு சொல்லுவான், நடந்ததை நடந்தபடி சொல்லுவான். இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எப்போ எங்க இருந்து வரோம்னா அதை இப்பவுமே சொல்லிடுவான், கரெக்டா சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னார்கள் இந்த மந்திரி தலையாரிகள். அப்ப இந்த மந்திரி தலையாரிய வார்த்தையெல்லாம் கேட்டா ராஜா சுப்பிரமணிய பிள்ளை. அப்படியா? ஆமா. அப்போ கோதண்டராமலூருடைய பேர முத்துப்பதியம் இருக்காரா? ஆமா. அவரை கூட்டுவாங்க, முதல்ல கூட்டுவாங்க. அவரை கூட்டு வந்து என் பிள்ளைக்கு சாதகத்தை வருத்துங்க அப்படின்னா உடனே கண்டன் தலைவாரி ஊரா வரும். அந்த வள்ளுவர் தெருவிலான கோதண்டராமலூர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தாங்க. வந்து ஆமா, ஓ கோதண்டராமலூரா, ஓ யாரியாது புதுசா சத்தம் போடுது, வெளியே வந்து பாரியா, முதல்ல ஆளை வெளியே வந்து பாரு. கம்பு காவா கம்பு வேல் கம்பு சூரி கத்தி எல்லாத்தையும் பார்க்கவும். ஆமா, நம்மள யாரோ கொள்ளலாம் வந்திருக்கான்னு அவனுக்கு கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சாரு. நம்ம உண்மையான ஜாதகத்தை தானே வச்சிருக்கோம், எவனும் நம்மளை அடிக்க பிடிக்க வந்திருக்கானா அப்படின்னா ஐயா யாருன்னு கேட்டார். இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்காருல ராஜா சுப்பிரமணிய பிள்ளை, அவருக்கு ஒரு மவா இருக்கா முத்தாச்சி. அந்த பிள்ளை இப்ப பூத்து இருக்கு. அவன் பிறந்த நீ தான் குடிச்சாரு. இப்ப நான் பூத்த ஜாதகத்தை குறிக்க நான் வரணுமா ஐயா? நீ பெரிய ஆளா, நீர் கொடுத்த ஜாதகத்தில் நல்ல முறையில தான் இருக்கா, செல்வாக்கெல்லாம் இருக்கு. இப்ப அந்த பிள்ளைக்கு பூத்த குறிப்பு குறிக்கணுமே, நீர் ஆண்டாமியா என் மவாளுக்கு ஜாதகம் கொடுத்த உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீர் குறிச்ச லட்சணத்தை 4 ஜோசியர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். நான் பார்த்தேன். இதை குறிச்ச ஆண்ட கேட்டாங்க, எங்கிட்ட பதில் கேட்டாங்களே, நல்லா குறிச்சு கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட தொழில் சுத்தம் இல்ல, ஏதோ உங்க பேர உங்க வீட்டுல வளர்தானம்ல, முத்துப்புதியவன். அப்படியா? என் பேரனை பத்தி என் பேரன் தொழில் தெரியுமோ? தெரிய சொல்ல கேள்விப்பட்டோம். இந்த முத்துப்புதியவனை எங்க அரண்மனைக்கு கூட்டு போய் சுப்பிரமணிய ராஜா பிள்ளையோடைய முத்தாச்சினுடைய சாதகத்தை வருத்தணும். அப்படியா? ஆமா, நீங்க போங்க என் பேர பிள்ளை அனுப்பி வைக்க. நீங்க முன்ன போங்க அப்படின்னா பேர பிள்ளை முத்துப்புதியவனை கூப்பிடவும் அவர் பஞ்சாங்க எடுத்து நாள் குறிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, பக்கத்து வீட்டு பிள்ளை கல்யாணம், அவர் பட்டோல குறிச்சுக்கிட்டு இருக்காரு. பேர பிள்ளை ஓ முத்துப்புதியவரா, ஓ முத்துப்புதியவா இந்த வாரம் அப்படின்னா என்ன தாத்தா? முத்துப்புதியவன் தாத்தா என்ன தாத்தா என்ன அழைக்க என்ன மாப்பிள்ள தாத்தா வேற பிள்ளை மாப்பிள்ள. அவன் தாத்தா எது கூப்பிட்டாரு? பேரப்பிள்ள நம்ம ஊருக்கு தலைவர் ராஜா சுப்பிரமணிய பிள்ளை, அவருக்கு ஒரு மகா உத்தாச்சின்னு ஒரு பிள்ளை, நான் தான் பிறந்த ஜாதகம்ல குறிச்சு கொடுத்தேன். நீர் போய் ஜாதகத்தை வருத்தி அவர் ரிதுவான ஜாதகத்தை குறிச்சிட்டு வரும் அப்படின்னா உடனே அதுக்கு என்ன தாத்தா நான் போறேன். பேரப்பிள்ள நீனு வயசு பையன், பிள்ளையும் வாலிய பிள்ளை பார்த்து குடிச்சிட்டு வரும். ஆமா, பிள்ளைய பார்த்தேன், பொண்ணை கட்டணும் ஆசை உனக்கு வந்துடக்கூடாது, பாத்துக்கோ. வயசு 20 தான் நடக்கு. ஆமா, அடுத்த ஆடி வந்தா உனக்கு 21 பிறகு ஆகாத காலக்கெடு வருது. ஆமாப்பா அப்படின்னா. ஆமா, அப்ப தாத்தா சொல்லதை கேட்டுட்டு இவர் பஞ்சாங்க புக்கெடுத்து எடுத்து புதியவன் கோட்டை நகரத்தில ராசா பிள்ளை வீட்டுக்கு தான் வருவாரோ வந்ததோறும் புதியவன். ராசா பிள்ளை பார்த்தார், எப்ப எதுக்கு வந்த? நான் யாருன்னு உங்களுக்கு நீ தான் கூட விட்டியாரு. கூட விட்டிய பிறகு எதுக்கு வந்து நினைக்கிறீ? என் கையில யாரு இருக்கு? பஞ்சாங்க புக் இருக்கு. இருக்கு. ஓ, நீ தான் அந்த கோதண்டராமலூருடைய பேரனா? பேரப்பிள்ள நான் தான். நீ தான் முத்துப்புதியவனா? ஆமா. சொன்னாங்க தன்னல யாரு சொல்ல கல்வி நான் பார்க்கலப்பா. நான் ஒண்ணு நேரம் பார்க்கலடா. உள்ளவா பக்கத்துல இரு.
வா பக்கத்துல உட்காருன்னா பக்கத்துலயே ஆதரத்தை போட்டு இருக்கவோ ஐயா வணக்கம் பஞ்சாங்க இடம் எடுத்தார் புக் எடுத்தாரு உங்க பிள்ளை எத்தனை மணிக்கு பூத்தது எத்தனை மணிக்கு ரிதுவானுச்சு சாயந்தரமா காலையா அப்படின்னு நாளை பார்த்தாரு அது நட்சத்திரத்தை குறிச்சாரு லக்கணத்தை பார்த்தாரு அது ராசியும் குறிச்சாரு 9 கட்டம் போட்டு உள்ள நல்ல நேரத்துல புரிச்சிருக்கு அப்படின்னு முத்துப்பதியும் சொல்லவோ ஐயா நானே எட்டின தூரத்துல இருந்து மேலத்துல இருந்து கீழ தூரம் வரதுக்குள்ள எனக்கு வேணா கொஞ்சம் வெயில தண்ணி தாவம் ஆயிடுது தனியா ஆவி தண்ணி தாங்க தண்ணி கொடுங்களேன் தண்ணி கொஞ்சம் கொடுத்தா தண்ணி குடிச்சிட்டு போறேனே இந்த தண்ணி எனக்கு வேண்டாம் அது உப்பு தண்ணி என்ன மகளை கூப்பிட்டாரு ஏ முத்தாச்சி ஏய் மகள முத்தாச்சி வா முத்தாச்சியை கூப்பிடவும் ஆமா என்னப்பான்னுட்டு அவன் முகத்தை காட்டாமல மரமன்னு என்னப்பான்னா காட்டா ஏப்பா வள்ளுவர் வந்திருக்காரு அந்த ஒரு ஜாதகத்தை குறிச்சிருக்காரு அவருக்கு ஏதாவது நீர் மோர் ஆகாரத்தை கொண்டாந்து குடு ஆமா அவர் தண்ணி தாவத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாரு உடனே இந்த ராஜா சுப்பிரமணிய பிள்ளையுடைய வார்த்தையை கேட்டு அருங்கிலியான ஆமா ஏ முத்தாச்சி பெண் கோடியா ஜமகிரி என்னதச்சி ஜலவாரி ஜடைகள் பின்னி கொடியா சுடுவாளா அருங்கிலியா முத்தாச்சி காப்பு விட்ட தண்டை பூட்டி மூக்குத்தியா முண்டாங்கி பிந்தாங்கி அது மோகரத்ன மாலைகளாலோ அது இடுப்பு கேத்த ஒட்டியா இடத்து ஜங்கிலி போட்டுவாளோ தாலி தவற பிழி முதல் தங்கத்தால் அணிந்தாளை வந்திருக்கும் வள்ளுவருக்கு பழச்சாறு எடுத்து வந்து பாசத்தோடு கொடுப்பாளோ ஐயா பழச்சாறு அவளுக்கு பாசத்தோடு கொடுப்பாளோ கொடுக்கும் போது புதிய வேணும் முத்தாச்சிய பார்த்துட்டாரு கண்ணோடு கண்கலந்து காதல் வலை வீசுவாரோ முத்தாச்சி மேலதான் மோகம் கொண்டார் புதிய வேணும் காதல் வலை வீசி கருத்தோடு கருத்து கலந்து உடலோடு உயிர் சேர்ந்து ஆமா காதல் ஆயிடுது சொல்லுவாங்க தெரியுமா ஐயா கண்ணின் பார்வையை காதலியர் காட்டிவிட்டா மண்ணில் குமரனுக்கு மலையெல்லாம் கடுகாயிரும் ஆமா ஆயிரும்ல கண்ணின் கடைக்கண்ணை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மலையெல்லாம் கடுகு போல தெரியுமா தெரியுமில்ல பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட கண்ணோடு கண்கலந்து கருத்தோடு கருத்து கறந்து காதல் மனம் வீச என் முத்த புதியவன் மனதிலே நினைக்க நம்ம ஒரு நாள் ஒரு பொழுது முத்தாச்சி பெண்ணாலோடு நம்ம உறவாடி பார்க்கணுமே வாழ்ந்தாலும் இவளோடு நம்ம மாண்டாலும் இவளோடு நம்ம இருந்தாலும் இவளோடு இறந்தாலும் இவளோடு ஆமா இருந்தாலும் இவளோட தான்
மறந்தாலும் அவர் மனதுக்குள்ள நினைக்காரு. நினைச்சாரு. அதான் நினைக்கா என்ன நினைக்கிறா? ஏப்பா ஆனல அழகனா இருக்காரு, ரொம்ப சிக்க செவேன்னு இருக்காரு. இப்பேற்பட்ட அதிசுரூபம் பிராமண குலத்துல பிறந்த பிள்ளை மாதிரி இருக்காரு. இந்திரரோ சந்திரரோ தேவாதி தேவரோ தெரியலையே, மூவரோ முனிவரோ யாருன்னு தெரியலையே. இப்பேற்பட்ட ஆணுக்கு ஆனழகா அம்பளை சிலையலன்னு நம்ம பார்த்ததே கிடையாது. இப்பேற்பட்ட ஆனழகோடு ஒரு நாள் ஒரு பொழுதாவது உறவாட வேணும். முத்தாச்சி எண்ணுவாரா எண்ணுகிற காலத்தில இவர் கஞ்சாட காட்டுதாரு. ஆமா, நான் நைட்டு வாரேன் அப்படின்னு கஞ்சாடையில காட்டுதாரு. ஆமா, கண்ணோடு கண்ணா இருந்து கஞ்சாட வேணும் பாப்போம் ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு. இது எப்பேற்பட்ட கோட்டை? கீழப்புறம் ஊரே பேர கீழக்கோட்டை கைலாசபுரம். கீழக்கோட்டை கைலாசபுரம். கீழக்கோட்டைனா ராஜா சுப்பிரமணிய பிள்ளை அவ்வளவு பெரிய கோட்டை ஓட்டிருக்காரு. காத்தடியாத கோட்டை, 7 சுத்து கோட்டை, 21 வாசல், யாரும் உள்ள போக முடியாது. அப்படி கோட்டை ஓட்டை கீழே ஓட்ட கைலாசபுரத்துல இவர் சாதகத்தை வருத்தினாரு, வாங்கக்கூடிய தச்சனை வாங்கினாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது தன்னைத்தானே சிரிச்சுக்கிட்டு வராரு. ஆமா, சிரிச்சுக்கிட்டே வராரு. இத கோதண்டராமர் வல்லவர் பார்த்தாரு. என்னடே காணாத கண்டுட்டோம்னு ஒரே சிரிப்புல வரா, சிரிச்சுக்கிட்டே வரையனுப்பா அவனு தாத்தா காட்டாரு. தாத்தா அது ஒண்ணுமில்ல தாத்தா. என்ன பேரப்புல? ஏய் மாப்பிள, எனக்கு தெரியாத பேரப்புல அதானே. என்னமோ நீ காணாத கண்டுட்ட, கண்டிட்டு வாரிய அவனு தாத்தா காட்ட. தாத்தா ஒண்ணுமே கிடையாதுன்ட்டான். முத்துப்புதியன் சொல்லிட்டான். ஆமா, நான் எத்தனை வேற பார்த்தவன், அதானே. இல்ல பழமும் தின்னும் கொட்டையும் போட்டவன், நீ என்கிட்ட மறைக்க ஏதோ நீ ஒரு கள்ளத்தனம் பண்ணிருக்க, பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு தாத்தா கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. இவர் ஒண்ணுமே இல்லைன்னு போய் இணைஞ்சாரு, தனியறையில போய் படுத்துக்கிட்டாரு. ஆமா, அன்னைக்கு இரவு நேரமாச்சு. ஆமா, ஜாமாதி ஜாமம் போலே, ஜாமாதி ஜாமம் போலே, ஜாம வேலையில பார்த்தார புதிய வேணும், கோட்டைக்குள்ள கல்லனாக போகணும், நுழைய கோட்டைக்குள்ள இன்னைக்கு போகணும், புதியவரும் நல்ல புதியவரும் அவர் எண்ணுவார மனமதியிலே, அவர் எண்ணுவார மனமதியிலே. அப்பா முத்து நல்ல புதியவரும் இவோல சொருகம் கொண்டா அங்கும் இங்கும் பரப்பாரோ, பறக்குகிற வேலையில கீழப்பட்ட வருவாரோ, சுப்பிரமணிய பிள்ளைதானே ஆண்டு வரும் கோட்டைக்குள்ள அழகும் மகம் முத்து புதியவன் காத்து நுழைய கோட்டைக்குள்ள இவர் காத்தாக நுழைதாரே. நுழைய கோட்டைக்குள்ள போல நுழைஞ்சிட்டாரு. கனகமணி கட்டில முத்தாச்சி உறங்குதார, உறங்குகிற நிலைமைகள் புதிய வேணும் பாப்பாரோ, உள்ளத்திலே எண்ணுதாரே கைவிளக்கு எரிகிறதோ, கட்டி மக உறங்குறதோ, அரிக்கிராம்பு எரிகிறதோ, மக உறங்குறதோ, விளக்கு எரிகிறதோ, விளக்கு எரிகிறதோ, செல்லமவ உறங்குறதோ, அந்த செல்லமவ உறங்குறதோ. மாடன மையத்தானே நெத்தியில தடவுவாரோ, எடுத்தார ஒரு சொருவோ உச்சியில இருந்து கொண்டு உள்ளங்காலு விரலுதாரே, உள்ளங்காலில் இருந்தவர் உச்சியில விரண்டுட்டாரு. கண்ணத்தோட கண்ண வச்சு, கண்ணத்தோட கண்ண வச்சு அவ கடவாயில முத்தமிட்டா, இப்படி நாளுக்கு நாளாக ஒத்தே புதிய வேணும் ஒத்தாச்சி பெண்ணாலோடு வரவாடி இருப்பாரோ, வரவாடிய காரணத்தால் அரங்கிலியா முத்தாச்சி நங்க குழி மறந்தோ 50 நாள் கற்பமான, அரங்கிலியா குழி மறந்தோ 50 நாள் கற்பமான, 2 மாதம்
எல்லாம் கணத்திடும்போ இடையாளெல்லாம் கணத்திடும்போ ஐயா 3வது மாசத்திலே முத்தாச்சி பெண் கொடியோ முகங்களெல்லாம் வெளுத்திடும் 4வது மாசத்திலே அவன் அழுங்கியதோர் மயக்கமானாள் ஐயா மாசத்திலே மயக்கமானாள் ஐயா 5வது மாசமாளிய முத்தாச்சி அறவையறு கற்பமா 6வது மாசமாச்சி அங்கமெல்லாம் தங்கனையாரோ நல்ல மாசமாச்சி கிளப்பு அதிகமானால் ஐயா 8வது மாசமாச்சி அந்த முத்தாச்சி பெண் கொடியா அவ திட்டமுட்டு ஆகுவாளா அப்படி திட்டமுட்டா இருக்கும் போது வாலி பெண்கள்லாம் பக்கத்துல வந்து பார்த்தா காத்து நுழையாத கோட்டைக்குள்ள கல்ல வந்த மாயம் என்ன? ஆமா. ஈ நுழையாத கோட்டைக்குள்ள இன்னைக்கு திருட வந்த மாயம் என்ன? மாயம் என்னட்டி? 8 மாத சூழியோட இருக்கே, என்ன விவரம்? என்ன நடந்தது? என்ன நடந்தது? முத்துப்புரிய வந்தோம்னு இவ சொல்லல. சொல்ல மாட்டாளா? அது எப்படி கெட்டன புருஷ மாதிரியா வந்து கலவலா இருந்தல, காதலோடு காதலா இருந்து அதானே வரவாடிட்ட போயிருக்காரு. ஆமா. அதனால கெட்டன புருஷ மாதிரியா வந்தாத உண்மையை சொல்லல. நான் சொல்லல. முத்தாச்சி சொல்லாம இருக்க கண்டதொரு தோழிமார்கள் சுப்பிரமணிய பிள்ளை கிட்ட உள்ளத உள்ளபடி ஐயா உள்ளபடி ஒளியாம சொல்லுவாளா